எனக்கு ஆர்ஃபனேஜ், என்ஜிஓ, ஓல்டேஜ் ஹோம்ஸ்லேருந்துலாம் கொஞ்சம் கதைகள் வரும். அதில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின கதை இது. இந்த கதையை கண்ணு மூடி கேட்க ரெடியாக இருக்கீங்களா? நான் நான் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய ஆசிரமத்தில் எனக்கு வச்ச பெயர் ஜோசப். எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும்போது தான் என் பேரண்ட்ஸ் இங்கே கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாங்களாம். எனக்கு ஒரு பக்கம் கண் வந்து சரியாக தெரியாது. என் 10 வயசு இருக்கிற வரைக்கும் நான் ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தேன். அந்த ஆசிரமம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டாக நம்ம வேலை செஞ்சால் கரெக்டாக நமக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. டெய்லி 1 மணி நேரம் டிவி பார்க்க விடுவாங்க. மாசத்துல ஒரு 2 டைம் புது படம்லாம் போட்டு காட்டுவாங்க. ஒரு 8, 7 வயசு ஆனாலே நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு நமக்கு கீழே வயசில் இருக்க பசங்களெல்லாம் ஒழுங்காக பார்த்துக்கணும். ஒரு சில டைம் ஹெல்ப்புக்கு வர அக்காலாம் லீவ் போட்டுட்டாங்கன்னா கை குழந்தைங்கள கூட கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டா எங்களுக்காக பிஸ்கெட், சாக்லேட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. நான் அங்கேயே சின்ன வயசுலேருந்து வளர்ந்ததுனால எனக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் தேவைப்பட்டால் நான் முன்னாடியே சொல்லி வச்சுருவேன். இந்த பழைய ட்ரெஸ்ஸோ புது ட்ரெஸ்ஸோ கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா என் சைஸை ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருவாங்க. நான் கரெக்டாக வேலை செஞ்சால் அந்த ட்ரெஸ்ஸையும் ஃபஸ்ட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். எனக்கு 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது நான் வளர்ந்த ஆர்ஃபனேஜை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே ஏதோ லீகல் இஷ்யூஸ் வந்துருச்சுன்னு. ஒரே ஆசிரமத்தில் ஒன்றா வளர்ந்த எங்களை இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி கவர்மெண்ட் ப்ரைவேட்டுன்னு பிரித்து போட்டுட்டாங்க. ஏன்னா ஒரே இடத்துல போட இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கள் பழைய ஆர்ஃபனேஜில் வந்து படிப்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் நான் புது ஆர்ஃபனேஜ் போனால அங்கே வந்து டெய்லி கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண சொன்னாங்க. இங்கே யாருக்கும் மரியாதை தர மாட்டாங்க. பாத்ரூம்லாம் க்ளீனாகவே இருக்காது. நிறைய இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேருக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்தது. வெளியிலேருந்து கொண்டு வர சாப்பாடெல்லாம் ஒழுங்காக எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. பிஸ்கெட் பேக்கெட்ஸு, சாக்லேட் பேக்கெட்ஸு, ஸ்டேஷ்னரி திங்ஸு, டெக்ஸ்டைல்ஸ்னு ஏதாச்சும் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு போய் இவங்களே வெளியில் விற்றுருவாங்க. ஃபங்க்ஷனில் மீந்த சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறோன்னு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதோட குவான்டிட்டியை பொறுத்து தான் எங்ககிட்ட வரும். நிறையா இருந்தால் எங்களுக்கு வரும், கொஞ்சம் இருந்தால் அவங்கவுங்க வீட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகி போயிட்டே இருக்கும். அங்கே நிம்மதியே இல்லை. அங்கேருந்து எப்படியாச்சும் வெளியில் போகணும். அதுக்கு நல்லா படிக்கணும். ட்ரைனிங்காக நிறைய பேர் வெளியிலேருந்து உள்ளே வந்து சொல்லி தருவாங்க. அவங்க கொடுத்த கைடன்ஸ்னாலேயும் மோட்டிவேஷன்னாலேயும் நான் நல்லா படித்தேன். எனக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிச்சு. அதை வச்சு நல்லா படித்து வேலைக்கும் போனேன். இதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. கடவுள் புண்ணியத்தால் எனக்கு ஒரு பொண்ணு கூட காதல் ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு வயசு 23, எனக்கு வயசு 26. அந்த பொண்ணு வீட்டில் நாங்கள் லவ் பண்ணுறது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பேசுகிறதுக்காக கூப்பிட்டாங்க. நானும் டிப்டாப்பாக ரெடியாகி போனேன். அவங்க பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு ஒரு கண்ணு சரியாக தெரியாதுன்னு. அப்புறம் உட்கார வச்சு என்னை நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அவங்க கேட்கவே புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு என்னை பிடிக்கலன்னு. அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, எனக்கு குடும்பம் இல்லை, நான் எங்கேருந்து வந்தேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போய் நான் ஏதாச்சும் பண்ணிவிடுவோன்னு பயந்தாங்க. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பேன், உங்கள் கண்ணு முன்னாடியே தான் வச்சுப்பேன், எனக்கும் ஒரு குடும்பம் தேவைப்படுது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஃபேமிலி மெம்பராக இருப்பேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்னை பார்த்து சொன்னாங்க, உனக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காப்பா என் பொண்ணை நான் பெற்று வச்சுருக்கேன்னு. நான் நிமிர்ந்து அவங்கள பார்த்தேன். அவங்களோட எண்ணமும் அதுவாக தான் இருந்தது. சரின்னு அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்காக அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் அவங்க பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் மேரேஜ் சைட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணி எனக்காக பொண்ணு தேட ஆரம்பித்தேன். ஒரு 2 வருஷம் கழித்து எனக்குன்னு ஒரு பொண்ணு செட் ஆச்சு. அப்புறம் மேரேஜ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம். அவங்களாம் நல்லா ஃபேமிலியாக வாழ்கிறவங்க தான். அப்பா, அம்மா, அப்புறம் என்ன கட்டிக்க போகிறவங்க, அவங்களோட அக்கான்னு. மேரேஜ்க்கு ஒரு 2 months பிஃபோர் அவங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும்னு சொன்னாங்க. நம்ம அப்பா அம்மா கூட தான் இருக்க போகிறோன்னு சொன்னாங்க. ஸோ ஏசி, வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜுன்னு எல்லாமே நான் தான் வாங்கினேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் உலகமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு நான் முக்கியம் இல்லை, என்கிட்ட இருக்கிற காசு தான் முக்கியம்னு. அவங்க என்னை ட்ரீட் பண்ண விதம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாய் மாதிரி அவங்க பின்னாடி என்னோடய காசை எடுத்துகிட்டு நான் சுற்றிட்டு இருந்தேன். அவங்க ஜூனியர் குப்பனாவே போனதில்லைன்னு சொன்னாங்க. அங்கே என்னையும் கூட்டிகிட்டு போய் அவங்க நிறைய சாப்பிட்டாங்க. 3500 பில் வந்துச்சு. நான் கட்டாமல் வெளியில் எழுந்திரிச்சு போயிட்டேன். என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க வெளியில் வந்து ரொம்ப கோவமாக கேட்டாங்க, பில்லு கட்டாமல் உன் பாட்டுக்கு வெளில வந்தால் என்ன அர்த்தம்னு. என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னேன். அவங்க அப்பா, அம்மான்னு எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. அந்த இடத்துலையே நான் ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. அதான் அனாதை நாய்ங்களெல்லாம் கட்டிக்கக்கூடாது, உனக்கு போய் வாழ்க்கை கொடுக்கணும்னு நினச்சேன் பார்த்தியான்னு திட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள்லாம் அவங்க என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தேடி வந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு நான் முக்கியம் இல்லைங்கிறது. நான் அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணதுனால நஷ்டஈடாக என்கிட்டேருந்து 2.5 lakhs வாங்கினாங்க. என் சைட்லேருந்து பேசுகிறதுக்காக யாருமே கிடையாது. நான் 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த திங்ஸ் எதையுமே அவங்க ரிட்டர்ன் பண்ண கிடையாது. ஈவன் நான் தாலி கூட வாங்கி கொடுத்துருந்தேன். அகெயின் நான் ஃபஸ்ட்லேருந்து சேவிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 years பிரேக்குக்கு அப்புறம் நான் பொண்ணு தேட ஆரம்பித்தேன். இந்த டைம் குடும்பமாக இருக்கிற பொண்ணுங்கள்லாம் விட்டுட்டு என்ன மாதிரி ஒரு அநாத ஆசிரமத்தில் பிறந்து வளர்ந்த பொண்ணே எனக்கு போதும்னு நினச்சேன். ஏன்னா நான் அதுக்கு தான் தகுதியானவன், ஒரு குடும்பத்துக்கு தகுதியானவன் கிடையாது. இதுலேயும் நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு கண்ணு தெரியாது இல்லையா. நான் புரோக்கருக்காக நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு புரோக்கர் திடீர்னு வந்து சொன்னார், ஒரு பொண்ணு இருக்குப்பா, அவங்க அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, அவங்க சொந்தக்காரங்க தான் அந்த பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க, உனக்கு ஓகேவான்னு கேட்டார். ஃபஸ்ட்டு பொண்ணுக்கிட்ட கேளுங்க,
பொண்ணுக்கு ஓகேனா நான் கண்டிப்பாக கட்டிக்க ரெடியாக தான் இருக்கேன்னு சொன்னேன். எல்லாம் பொண்ணு பார்க்க போனோம். அவங்க சொந்தக்காரங்களும் என்ன நெறைய என்கொயரி பண்ணாங்க. நான் அந்த பொண்ணுக்கிட்ட என்னோட சிச்சுவேஷன்லாம் எடுத்து சொல்லி, என் லைஃப்ல என்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லி, உங்களுக்கு என்ன கட்டிக்க சம்மதமான்னு கேட்டேன். எனக்கும் யாரும் இல்ல, உங்களுக்கும் யாரும் இல்ல. எனக்கு உங்கள கட்டிக்க சம்மதம்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க ஃபர்தரா எல்லாமே ப்ரொசீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பொண்ணு பேர்ல ரூ. 5,00,000 டெபாசிட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா நான் அனாதை இல்ல. விட்டுட்டு ஓடிட்டேன்னா பொண்ணோட லைஃப் அப்படியே போயிடுமா. எங்க 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே எதுக்கு தயக்கம்னு அமௌண்ட்டை ரெடி பண்ணி டெபாசிட் பண்ணிட்டேன். ஆனால் நான் டெபாசிட் பண்ணி 2வது நாளே அவங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு அமௌண்ட்டை எடுத்து அவங்க சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வெயிட் பண்ணுப்பா, அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு காசு அவங்களே வச்சுக்கிட்டாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், அவங்களுக்கு பிடிக்கல, எனக்கும் விருப்பம் இல்லை, அமௌண்ட்டை கொடுத்துருங்கன்னு. ஆனால் அவங்க அமௌண்ட் செலவாயிடுச்சு, இங்கே வச்சுருக்கேன் அங்கே வச்சுருக்கேன்னு என்னை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் நடந்துட்டுருக்கும் போதே எங்கள் ஆர்ஃபனேஜில் அலுமினி மீட் வச்சாங்க. எங்கெங்கேயோ வேலைக்கு போனவங்கலாம் ஒரே இடத்துல கூடி பேசிக்க போகிறோன்ற சந்தோஷத்தில் அங்கே போனேன். அப்போது என்னை சின்ன வயசில் நல்லா படி, நல்லா படிச்சுனா இங்கேருந்து வெளியில் போயிடுவேன்னு சொல்லி ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுவார் இல்லையா, அவரை நான் பார்த்தேன். அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசினதுக்கப்புறம் என் லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் சொல்லும்போது அவர் என்னை பார்த்து சொன்னார், கல்யாணம் பண்ணுறதுக்கு நீயும் உன் ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களோ காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, புரிதல் இருந்தால் போதும். இங்கேருந்து நீ போனதுக்கப்புறம் இந்த என்ஜிஓஸோ ஆர்ஃபனேஜோ உனக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு நினச்சிக்கிட்டியா, நாங்கள் எப்போவுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கோம், வா உன் காசை நான் வாங்கி தரேன்னு போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டிகிட்டு போனார். நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் என் கைக்கு ஒரு 4,00,000 வந்துச்சு. காசு வந்ததுக்கப்புறம் அவர் என்கிட்ட கேட்டார், உன்னை நல்லா படித்து வேலைக்கு போன்னு சொன்னது இந்த காசை வச்சு உனக்குன்னு ஒரு ஃபேமிலியை உருவாக்கிக்க தான். ஆனால் நீ ஃபேமிலியை வாங்க ட்ரை பண்ணியிருக்க, இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டியான்னு எனக்கு தெரியல. நீ காசு கொடுக்கறதுனால உன் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்துகிறாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் நீடிக்க மாட்டாங்க. நீயே ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கலாம் உன்னோட அன்பு புரிதலை வச்சு. உனக்கு ஓகேனா சொல்லு, நான் உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்குறேன்னு சொன்னார். நான் யோசிக்காமல் மண்டையாட்டினேன். 2 மாதத்தில் எனக்குன்னு ஒரு பொண்ணு பார்த்தாரு. அவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா தம்பி மட்டும்தான். அவங்களோட ஒரே டிமாண்ட் அவங்க அம்மாவும் தம்பியும் கூடவே இருக்கணும். எனக்கு அதில் முழு சம்மதம். அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி மாறிச்சு தெரியுமா? எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு அன்பாக யாருமே பரிமாறினது கிடையாது. அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரே வாஷிங் மிஷினில் 2 பேர் துணியும் துவைச்சு அவங்களே காய போட்டு எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாத்திரையை போட்டுட்டு சாப்பிடாம இருந்தால் உடம்பு சரியாக போயிடும். ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வீட்டிலே ஏதாச்சும் மருந்து மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டும் சரியாகலைன்னா என்னை வற்புறுத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க. சொல்லப்போனால் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் டெய்லி 3 வேளை சாப்பிட ஆரம்பித்தேன். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லாம் வரும்ல, அதெல்லாம் இவ்வளோ நிம்மதியாக ஜாலியாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. எங்கள் ஆர்ஃபனேஜில் ஸ்நாக்ஸுன்னு கொண்டு வந்து யாராச்சும் கொடுத்தாங்கன்னா அதுக்காக அடிச்சுப்போம். அன் டைமில் ஜாலியாக வெளியில் சுற்றுறது, அன்லிமிட்டடாக டிவி பார்க்குறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, நம்ம நினச்சத நினச்ச டைமில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, இது எதுக்குமே நான் பெர்மிஷன் வாங்க வேண்டாங்கிறது எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சது. இப்போ எனக்குன்னு ஒரு வீடு, அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறாங்க, நான் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறேன். ஆர்ஃபனேஜில் உடம்பு சரியில்லைன்னு அழுதா சில வார்டன்லாம் பயங்கரமாக அடிப்பாங்க. இங்கே எனக்கு உடம்பு சரியில்லைன்னா 10 மடங்கு அதிகமான பாசம் கிடைக்குது. நான் சம்பாதிக்கிற காசை எப்படி சேர்த்து வைக்கணும்னு என் ஒய்ஃப் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு கல்யாணம் ஆகி நான் அந்த ஃபேமிலியோட இன்னொரு வீட்டுக்கு மூவ் ஆகும்போது ஒரு வீடுனா இந்த பொருள்லாம் வாங்கணும், இந்தந்த இடத்துல இந்த பொருள்லாம் இருக்கணும், இதெல்லாம் தேவைப்படுங்கிறதே எனக்கு தெரியாது. நானும் தப்பு பண்ணுவேன், என்னையும் கொஷின் கேளுங்கன்னு என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாங்க. என் கண்ணுக்கு அவங்க தேவதை மாதிரி தெரியுறாங்க, அப்புறம் எப்படி அவங்க தப்பு பண்ணுவாங்க? இதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் 3 பொண்ணுங்க வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு டிசபிலிட்டிஸ் இருந்துச்சு. ஆனால் அவங்க எல்லாருமே என்னை ஏமாத்த தான் பார்த்துருக்காங்கன்னு இந்த வாழ்க்கையை நான் முழுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போது தான் எனக்கு தெரியுது. எந்த ஒரு உடல் ஊனமும் இல்லாத நீங்கள் ஒரு கண்ணு தெரியாத என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுலேயும் நீங்கள் ஹிந்து, நான் கிறிஸ்டியன், ஏன் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? இந்த கேள்வியை பல தடவை என் ஒய்ஃபை பார்த்து நான் கேட்டிருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட அவங்க எனக்கு பதில் சொன்னதே இல்லை. ஆனால் சிரிச்சுக்கிட்டே ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லுவாங்க, நான் முன்னாடி இருந்ததை விட உங்கள் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது போதாதா நான் உங்களை செலக்ட் பண்ணதுக்கு? நான் என் அப்பா அம்மாவை பார்த்ததே கிடையாது. அவங்க ஏன் என்னை கொண்டு வந்து ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நான் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். மா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா. நிறைய படத்துலலாம் அம்மாவை பற்றி சொல்லும்போது பார்த்து நானும் அழுதுருக்கேன். ஆனால் அம்மா கூட இருக்கிறதுனா என்னன்னே எனக்கு சுத்தமாக தெரியாது. இந்த உலகத்தில் எதுவுமே அம்மா பாசத்துக்கு ஈடு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னதாம்மா இருக்குது அந்த பாசத்தில்? என்னை விட்டுட்டு போன ஆர்ஃபனேஜ் இப்போ இல்லை, அந்த பில்டிங் கூட இல்லை.
ஒரு வேளை என்ன பார்க்கணும், என்ன திருப்பி நீ கூட்டிட்டு போணும்னு நெனச்சேன்னா, அந்த ஆர்ஃபனேஜ் பில்டிங் பக்கத்துல இருக்கிற கடையில வந்து சொல்லுமா. அவங்களுக்கு என்ன தெரியும். நான் அவங்க கிட்டலாம் சொல்லி வச்சிருக்கேன். என் அம்மா வந்து கேட்டாங்கன்னா, கண்டிப்பா சொல்லுங்கன்னு. எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குமா. அந்த குழந்தைய என் மனைவி பார்த்துக்கிற அழகெல்லாம் பார்க்கும்போது, வாழ்க்கையில எவ்வளோ பெரிய துரதிர்ஷ்டசாலியா வாழ்ந்திருக்கேன்னு தெரியுது. உன்னை எப்பவுமே என் கற்பனையில மட்டும் தான் பார்த்துருக்கேன். உன்னை நேர்ல பார்க்குற வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதுல்ல. ஜோசஃபோட காதல் கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பயோல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி என்னோட யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய்.